சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சுக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. டாக்டரோட நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திகேயன். போன உணவு வரலாறு எபிசோட்ல அடிக்கடி விளையேறக்கூடிய ஒரு உணவை பத்தி அடுத்த எபிசோட்ல பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்னன்னா தக்காளி. தக்காளியோட விலை பார்த்தீங்கன்னா கிடுகிடு கிடுன்னு ஏறும், சலார்னு இறங்கும். அதோட வரலாறு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரலாறு அதுக்கு பின்னாடி இருக்கு. அதை பத்தி தான் இந்த எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம். நம்மள பலருக்கும் தக்காளி பழமா காயா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் இல்லையா? ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில கூட தக்காளி பழமா காயாங்கிற கேள்வியை தான் அதிகம் பேர் கேட்டிருக்காங்க. ஸோ தக்காளி பழமா காயா அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோட கடைசியில சொல்றேன். அதுக்கு முன்னாடி தக்காளியோட உணவு வரலாறை பத்தி பார்த்துப்போம். 18ஆம் நூற்றாண்டுல உலகமே திருப்பி பார்க்குற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, புரட்சியாளர்கள் புரட்சி பண்ணிட்டு இருக்காங்க. புரட்சி பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல அவங்க கையில ஆயுதங்கள் மட்டும் இல்ல, சகப்பு கலர்ல ஒண்ணு இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி. ஸோ ஏன் அவங்க தக்காளி வச்சிருந்தாங்க அப்படின்னா, புரட்சியின் நிறம் சிகப்பு இல்லையா? தக்காளி சிகப்பா இருந்ததால அவங்க கையில வச்சிருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஆளுங்க இப்ப என்ன பண்றோம், அதில் பின்தொடர்ந்துக்கிட்டு அரசியல் போராட்டங்கள்ல புரட்சி நடக்கிற சமயத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அழுகின தக்காளி எடுத்து வீசி எறிகிறோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக கூட இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. ஒரு பொருள் உற்பத்தி ஆகுதுன்னா அதோட தோற்றம் எங்கிருந்து, அது எங்கிருந்து விளைவிக்கப்படுதுங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கும் இல்லையா? தக்காளியோட பிறப்பிடம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. தக்காளியை அமெரிக்கர்கள் போராட்டங்களுக்கு பயன்படுத்துறாங்களே தவிர்த்து அதை விளைவிச்சு சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு விஷத்தன்மையுள்ள காய் அப்படிங்கிற முத்திரையை தக்காளி மேல விதைச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு புரட்சிக்காக ஒரு அணுகுண்டு மாதிரி தூக்கி எறிகிற தக்காளியை யாராவது சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு யோசிப்பாங்களா அப்படின்னா அந்த காலத்துல யோசிச்சிருக்க மாட்டாங்க. அதனாலும் கூட தக்காளியை அவங்க விவசாயம் பண்றதுக்கு தயாராக இல்லை. இப்படி அமெரிக்கர்கள் தக்காளியை தொடுறதுக்கு கூட பயந்துகிட்டு இருந்த காலகட்டத்துல கிப்சன் ஜான்சன் அப்படிங்கிற விஞ்ஞானி பாத்தீங்க அப்படின்னா பல்லாயிரக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி அவங்க முன்னாடி கூட நிறைய தக்காளியை வச்சு அதை லபக் லபக் லபக்கு நிறைய சாப்பிட்டுருக்காரு. சாப்பிட்டதுக்கு அப்புறமும் அவர் உயிரோடு இருக்கிறத பார்த்துட்டு தான் மக்கள் நம்பியிருக்காங்க தக்காளி ஒரு விஷத்தன்மையுள்ள காய் கிடையாது, அதை உணவுல சேர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறத அவங்க நம்பிக்கை அந்த மக்களுக்கு அப்பதான் உருவாயிருக்கு. அமெரிக்கா மாதிரியே பிரிட்டன்லயும் பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தக்காளியை தொடர்றதுக்கே பயந்துட்டு இருந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஜான் ஜோரட் அப்படிங்கிற விஞ்ஞானி கிப்சன் மாதிரியே மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி கூட நிறைய தக்காளியை சாப்பிட்டு காட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் பிரிட்டன் மக்களும் தக்காளியை உணவுப் பொருளை சேர்த்து இருக்காங்க. இத்தாலியிலயும் இதே நிலைமை தான். இத்தாலியில பாத்தீங்க அப்படின்னா தலைவிரிச்சா ஆடுது பஞ்சம். அப்ப கூட தக்காளியை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேற வழி இல்லாம தக்காளியை சாப்பிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இத்தாலி மக்கள் இதுல விஷத்தன்மை எல்லாம் இல்ல, இது புரட்சிக்கான பொருள் கிடையாது, இது உணவுப் பொருள் தான் அப்படின்னு சொல்லி உணவுல சேர்த்துக்கிட்டாங்க. அமெரிக்கா, பிரிட்டன், இத்தாலி இவங்க எல்லாம் தக்காளியை பார்த்து பயந்துட்டு இருந்த காலகட்டத்துல ஆப்பிரிக்காக்காரங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சிகப்பு கலர்ல அழகா ஒரு பூ மாதிரி இருக்கிறதால அது ஒரு பூச்செடியா நினைச்சு அவங்க வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தக்காளி எல்லாரும் உணவா பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆப்பிரிக்கர்களும் தக்காளி சரி அதுவும் சாப்பிடலாம் போல இருக்கு, அது பூ இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதையும் அவங்க உணவுப் பொருளை சேர்த்துக்கிட்டாங்க. இப்படியே ஒவ்வொரு நாடா தக்காளியை மக்கள் நம்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 18ஆம் நூற்றாண்டுல எல்லாரோட சமையல் கட்டுகள்லையும் தக்காளி முக்கிய உணவுப் பொருளா மாறிடுச்சுன்னே சொல்லலாங்க. இப்போ அண்மையில் எடுத்த கணக்கெடுப்பின்படி இந்தியா பாத்தீங்கன்னா தக்காளியை விளைவிக்கக்கூடிய நாடுகளின் பட்டியல்ல 2வது இடத்துல இருக்கு. முதல் இடத்துல என்ன இருக்குன்னு கேக்குறீங்க? நம்ம கூட எப்பவுமே போட்டி போட்டுட்டு இருக்கக்கூடிய சீனா தான். தக்காளியோட 3 ஹெல்த் டிப்ஸ் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. தக்காளியை நிறைய சாப்பிட்றதால உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் கரைக்கப்படுது. இதனால ஹார்ட் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 2வது பாத்தீங்க அப்படின்னா தக்காளி நிறைய சாப்பிட்றதால நம்ம தோல் பளபளப்பா இருக்கும், தோல் சம்பந்தமான வியாதிகள் வரவே வராது. 3வது பாத்தீங்க அப்படின்னா கண் பார்வை நல்லா தெளிவா இருக்கும் தக்காளி நிறைய சாப்பிட்றதால. நம்மள நிறைய சின்ன குழந்தைல இருந்து சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, கேரட் கீரை அதெல்லாம் நிறைய சாப்பிட்றதால கண் பார்வை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இனிமே தக்காளியும் சாப்பிடுங்க, கண் பார்வை சூப்பரா இருக்கும். எப்படி சாப்பிட சொல்றீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வி. பச்சையாவும் சாப்பிடலாம், வேக வச்சும் சாப்பிடலாம், கிரில் பண்ணியும் சாப்பிடலாம். தக்காளியை எந்த வகையில சாப்பிட்டாலும் நமக்கு நேரடியா அந்த சத்துக்கள் நம்ம உடம்புக்கு போகுதுங்கிறதா உண்மை. தக்காளி அதிகமா சாப்பிட்டா கிட்னில ஸ்டோன் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்ல நம்பிக்கை இருக்கு. ஆக்சலேட் அப்படிங்கிற சத்து பாத்தீங்க அப்படின்னா கிட்னில ஸ்டோனை உருவாக்கும் தான். தக்காளியிலையும் ஆக்சலேட் இருக்கு, ஆனா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால தயவு செய்து தக்காளி சாப்பிட்றதால கிட்னில ஸ்டோன் வரும் அப்படிங்கிறத நம்பாதீங்க. தக்காளி காயா பழமா அப்படிங்கிற விஷயத்த வீடியோட கடைசியில சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? எனக்கே கொஞ்சம் மண்டை குழம்பி தான் போயிருக்கு. ஏன்னா நம்ம விஞ்ஞானிகள் அந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியான வித்தியாசமான விடையை கொடுத்துருக்காங்க. தக்காளி அப்படிங்கிறது பல வகையை சேர்ந்தது, ஆனா உணவு ரீதியில தக்காளிங்கிறது காய் வகையை சேர்ந்தது அப்படின்னு ஒரு வித்தியாசமான விடையை நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும்.
அடுத்த உணவு வரலாறு எபிசோட்ல எல்லாருக்கும் பிடிச்ச, அங்க பிடிக்குது இங்க பிடிக்குதுன்னு சொல்றவங்களுக்கு கூட பிடிச்ச ஒரு உணவுப் பொருளை தான் பேச போறேன். ஸ்டே டியூன். சைனிங் ஆஃப். கார்த்திகேயன். சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சுக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே டவுன்லோட் பண்ணுங்க.